Have a nice day. Welcome back to my channel Shailu's Lifestyle. நான் உங்கள் ஷைனி. யூடியூபோட தம்ப்நெயில் பிக்சர்லயே பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. என்ன வீடியோங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூபை பத்தின 10 விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லி தர போறேன். அதை இந்த நோட்ல லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒன் பை ஒன்னா சொல்லி தர போறேன். நீங்க இந்த வீடியோவை ஒரு பிகினரா இருந்து பாக்குறீங்கன்னா யூடியூபை பத்தின நிறைய டவுட்ஸ் இருக்கும். யூடியூப்ல இருந்து ஏர்ன் பண்ணலாமா, இதுல இருந்து இன்கம் வருமா, யூடியூபை நம்பலாமா வேண்டாமா, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், யூடியூப்ல நம்ம வீடியோ போடுறதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும், இப்படி எல்லா விஷயமுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வர ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவுக்கு புதுசுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட உடனே வரும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 விஷயம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பொருளெல்லாம் அதிகம் எதுவும் வேண்டாம். எல்லார்கிட்டையுமே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும். அதில் கேமரா நல்ல குவாலிட்டியாக இருந்தாலே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதுமானது. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் கேமரா குவாலிட்டியோடு இருக்குது. இதில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு போதும். இந்த வீடியோஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வேண்டி நீங்கள் ஃபஸ்ட்டாக யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ட்ரைபோடோ லைட்ஸோ இது மாதிரி எதுவும் தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பாக்ஸஸ்ஸு, பெரிய பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். அதை அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு அது மேலேயே வீடியோ ஃபோனை வச்சுட்டு எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கனாலே நல்லா குவாலிட்டியாக கிளியராக கிடைக்கும். இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதிலிருந்து நமக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸும் வராது. அதனால லைட்ஸுக்கெல்லாம் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நம்ம சன்லைட்டில் அதிகமாக வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்லேயே இருக்கிற லைட்ஸை போட்டு வீடியோஸ் எடுத்தீங்கனாலே நல்ல குவாலிட்டியாக கிளியராகவே இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட நல்ல குவாலிட்டியான ஒரு மொபைலும் இருக்குது. வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சாச்சு. இனி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். நம்ம எல்லார்ட்டையுமே மெயினாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும் பர்சனலாக. அதில் யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது நம்ம பர்சனல் அக்கௌண்ட்னால நம்மளோட யூஸுக்கு மட்டும் அதை வச்சுக்கலாம். சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு குவாலிட்டியான ஃபோனு, எப்படி வீடியோஸ் எடுக்கிறதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த 3 விஷயம் இருந்தாலே யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு போதும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாங்கிறது நான் உங்ககிட்ட மொபைலில் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃபோனில் நீங்கள் செஞ்சீங்கனாலே கரெக்டாக வந்துடும். வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ஈஸியான விஷயம்தான். இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண தொடங்கிட்டோம். ஜிமெயில் அக்கௌண்ட்டும் எல்லாருக்குமே ஓப்பன் பண்ண தெரியும். இதே மாதிரி எப்படி ஓப்பன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கூகுளில் போய் உங்களோட ஐகான் எடுத்துக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆட் அனதர் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு இனி ஒரு அக்கௌண்ட் புதுசாக உங்களுக்கு வேணுங்கிற ஐடி போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட யூடியூப் பேஜுக்கு வந்துடுங்க. அதில் உங்களோட ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற 2 அக்கௌண்ட் காணிக்கும். அதில் எது உங்களுக்கு யூடியூப் அக்கௌண்ட்டோ அதை எடுத்துகிட்டு ப்ளஸ் ஐகானில் உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம், யாரெல்லாம் வீடியோஸ் போடலாங்கிறது தான். சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வர இப்போ எல்லாருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் யூடியூபுக்கு இல்லை. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே யூடியூப்பில் வீடியோ போட்டு ஏர்ன் பண்ணலாம், நம்மளோட திறமையை பொறுத்து. 4வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். யூடியூப்பில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒன்ஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னாலே எந்த கண்டென்ட்ல நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோங்கிறது யூடியூபே நம்மளை செலக்ட் பண்ணி தர சொல்லும். அதனால நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும்,
உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர மாதிரி இருக்கணும். அப்படியுள்ள கண்டென்ட் போட்டிங்கன்னா நீங்கள் வேகம் ரீச் ஆகலாம். உங்களுக்கு இந்த வேலையும் வேகம் பிடிச்சு செய்யற மாதிரி இருக்கும். கண்டென்ட்ங்கிறது வந்து என்னதுன்னா, இப்போ உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சதுன்னா குக்கிங், ட்ராவலிங் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா பிளாக் ஸ்டைல் வீடியோஸ் இருந்ததுன்னா அது மாதிரி போடலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அது மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, உங்களால எது கண்டினியூஸா செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி உள்ள வீடியோஸ் போட்டீங்கன்னா வேகம் ரீச் ஆகலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை நீங்க செய்யற மாதிரி 4 விஷயம் முடிஞ்சது. 5வது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். யூடியூப்ல நம்ம சஸ்டெயின் ஆகணும்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னா 1 வாரம் செஞ்சு 2 வாரம் செஞ்சோம்னா அதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. அது மாதிரி தான் யூடியூப்ல ரொம்ப மாசங்கள் நம்ம வீடியோஸ் போட்டு நம்மளையே பிடிச்சி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், நம்மளோட கண்டென்ட் பிடிச்சி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், நம்மளோட வியூவர்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு நமக்கு யூடியூப்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது இந்த கன்சிஸ்டன்சி. நம்ம கன்சிஸ்டண்டா வீடியோஸ் போட்டுட்டே இருந்தோம்னா தான் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட கவுண்டு கூடும், வியூவர்ஸோட கவுண்டு கூடும், லைக்ஸும் நமக்கு கிடைக்கும். அதனால யூடியூப்ல வந்த உடனே ஏர்ன் பண்ணணும்னு வராதிங்க. வாரத்துல ஒரு வீடியோனா ஒரு வீடியோ, 2 வீடியோனா 2 வீடியோ, 3 வீடியோனா 3 வீடியோ, ஷார்ட்ஸ், இது மாதிரி நிறைய நீங்க வீடியோஸ் போட்டுட்டே இருக்கும் போதுதான் உங்களோட வியூவர்ஸ் வந்து கரெக்டா உங்களை தேடி வருவாங்க. நீங்களே மறந்தாலும் வியூவர்ஸ் வந்து உங்களோட சேனலை தேடி வந்து பார்ப்பாங்க. இதனால உங்களோட சேனல் வேக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 6வது ஒரு விஷயம், நம்மளுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா நிறைய பேர் யூடியூபுக்குள்ள ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரு ஆசையோடு தான் வருவோம். ஆனால் 2 மாதம் 3 மாதம் வீடியோ போட்டோன்னே இதில் எந்த ஒரு க்ரோத்தோ எதுவும் தெரியாதனால அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அப்படி விடக்கூடாது. நம்மளோட திறமைக்கான பலன் எப்போவாவது கண்டிப்பாக கிடைச்சுதான் ஆகும். அதனால நீங்கள் பொறுமையாக வீடியோஸ் போட்டுட்டே இருங்க. கரெக்டான டைமிங்கில் கரெக்டான டேட்டில் நிறைய வீடியோஸ் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எதை ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி வீடியோஸ் நிறைய கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக வேகம் ரீச் ஆகலாம். உங்களோட சேனலும் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். 7வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைமிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஒரு வாரத்தில் திங்கக்கிழமை ஒரு 11 மணிக்கு வீடியோ போடுறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வீடியோ போடல, புதன்கிழமையே வீடியோ போடல, வியாழக்கிழமை நீங்கள் போய் வீடியோ போடும்போது இந்த திங்கக்கிழமை பார்த்த எல்லா வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களோட வீடியோவை பார்க்கணும்னு இல்லை. ஏன்னா 2 நாள் கேப்பு விட்டதுனால யூடியூபோட ரெக்கமெண்டேஷன்லேயும் நீங்கள் போக மாட்டீங்க, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களை மறந்துடுவாங்க. இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு வீடியோ கொடுக்குறீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வீடியோவாக இருந்ததுனாலே உங்களோட சேனல் வந்து வேக க்ரோ ஆயிரும். வேற வியூவர்ஸ் எல்லாம் உங்களோட சேனலை தேடி வந்து சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி நல்லா என்கேஜிங்காக உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுக்கோங்க. நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ் போடும்போது டைமிங் கரெக்டாக வச்சு போட்டீங்கனாலே ரீச் வந்து வேகம் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11 மணிங்கிறது வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள எல்லா லேடிஸும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமாக இருக்கும். அந்த டைமில் வீடியோஸ் போட்டிங்கன்னா வேகம் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்கப்புறமா மார்னிங் ஒரு 8 மணி, 7 மணி, 9 மணி, 10 மணிக்குள்ள ஆஃபீஸ் வந்து எல்லாரும் போகிற டைமிங்காக இருக்கும். அந்த டைமிங்கில் வீடியோஸ் போட்டிங்கன்னா வேகம் ரீச் ஆயிரும். யூடியூப் வந்து உங்களை ரெக்கமெண்டேஷனில் அதிகமாக கொண்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே வீடியோஸ் போட்டிங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றது, வேலை முடிஞ்சு வர்றது, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரி டைமிங்காக இருக்கும். அதனால நிறைய பேர் ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது உங்களோட வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்டும் கூடிட்டே போகும். அதனால நீங்கள் போடுற டைமிங் வந்து கரெக்டான டைமிங்கை சூஸ் பண்ணி போட்டுகிட்டே இருங்க, வேகம் ரீச் ஆயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்ல ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய போடணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க யூடியூப்ல வீடியோ தானே, இது வேகம் போட்டுடலாம், வேகம் ரீச் ஆயிடலாம், இது ரொம்ப ஈஸி, அது மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. யூடியூப்ல வீடியோ போடுறதோ ஏர்ன் பண்ணுறதோ ரொம்ப ஈஸி இல்லை. ஏன்னா இதில் நிறைய ஹார்ட் ஒர்க். அவங்க செய்கிற வேலையை விட டபுள் மடங்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு கொடுத்தா மட்டும்தான்
யூடியூப்ல நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும், ஏர்ன் பண்ணவும் முடியும். அதனால இப்போ உங்களுக்கு யூடியூப் ரொம்ப பிடிக்கும், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பிடிக்கும், எடிட்டிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா உங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டுட்டே இருங்க, கண்டிப்பாக ரீச் ஆயிடலாம். யூடியூப்ல மெயினான ஒரு விஷயம் தம்ப்நெயில். ஷார்ட்ஸுக்கு கூட இப்போ வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி எந்த பிக்சர் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு தம்ப்நெயில் ஆப்ஷனே ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். கரெக்டான தம்ப்நெயில் அதிகமாக எல்லாருக்கும் பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தம்ப்நெயில்ஸ் வச்சிங்கனாலே வேகம் ரீச் ஆயிடலாம். அதுக்கப்புறம் டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே கரெக்டாக வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி வச்சிங்கனாலே யூடியூப் சேனல் வேக க்ரோ ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வருவாங்க. யூடியூப்ல ஒரு பிகினராக இருந்து இப்போ பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இந்த 9 விஷயமும் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், இதில் எப்படி வீடியோஸ் போடலாம், எப்படி க்ரோத் பண்ணலாம் சேனலை, எப்படி வியூவர்ஸை, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத இந்த 9 விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த 10வது விஷயம் என்னங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூபும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வீடியோஸும் போட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இதில் எப்படி மணி வருங்கிறது எல்லாருக்குமே டவுட் இருக்கும். யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்குது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே யூடியூப் ஸ்டுடியோங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட யூடியூப் சேனலை அதை லிங்க் பண்ணாலே போதும். உங்களோட யூடியூப்ல என்னெல்லாம் அனலிட்டிக்ஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்களோட யூடியூப் சேனலில் யூடியூப் பேஜில் போய் பார்க்கும்போது 1 வியூஸ் 2 வியூஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் நீங்கள் போய் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வியூஸ் 40 வியூஸ் இது மாதிரி இருக்கும். இதுதான் யூடியூப் ஸ்டுடியோவுக்கும் யூடியூப் சேனலுக்குள்ள வித்தியாசம். யூடியூப் ஸ்டுடியோவில் தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனலில் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால உங்களோட சேனலை நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். இது மூலிமா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் வராங்க, வியூவர்ஸ் எப்படியெல்லாம் உங்களோட சேனலை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, எத்தனை டைமுக்கு பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேருக்கு உங்களோட வீடியோஸ் பிடிச்சிருக்குது, எது வர பார்க்குறாங்க, ஆவரேஜ் டியூரேஷன் என்னது, வியூஸ் எத்தனை போயிருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ தான் அனலிட்டிக்ஸ் மூலிமா உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி யூடியூப்ல வீடியோஸ் போடலாம், உங்களோட வியூவர்ஸ் வந்துட்டு எது மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாமே இந்த யூடியூப் ஸ்டுடியோங்கிற ஆப்பில் இருக்கும். இதை வச்சு நம்மளோட சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். யூடியூப் ஸ்டுடியோ ஆப் நமக்கு இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இதை விட ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறது யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அது எப்படி பார்க்குறதுனா, ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே அதில் வந்துட்டு ஏர்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு லைன் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ்க்கு ஒரு லைன் போயிட்டே இருக்கும். பின்ன நம்மளோட ஷார்ட்ஸோட வியூஸ்க்கு ஒரு லைன் போயிட்டே இருக்கும். இது என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் அக்டோபருக்கு முன்னாடி வர யூடியூப் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவரும் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸும் போயிருந்ததுனாலே யூடியூப்ல எலிஜிபிலிட்டி ஆயிட்டோன்னு சொல்லிட்டு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வரும். ஆனால் இப்போ யூடியூப் நமக்கு ஈஸியான ஒரு வே வந்து கொடுத்துருக்குது. அதுதான் 500 சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் 3000 வாட்ச் ஹவர்ஸும், அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸில் 3 மில்லியன் வியூஸ் போயிருந்ததுனாலே நம்ம யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆயிட்டோன்னு சொல்லி அப்ளை பண்ணுறதுக்கு வந்துடும். நம்ம யூடியூப்ல இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஆட்சன்ஸுங்கிற அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் யூடியூபோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட ஏர்னிங்ஸை வந்து இதில் பார்க்க முடியும். அது எப்படின்னு நான் சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளோட வீடியோவுக்கோ வியூஸ்க்கோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கோ நமக்கு வந்து பைசா கிடைக்க போகிறதில்ல. நம்மளோட வீடியோஸில் வர ஆடுக்கும் அந்த ஆடை எத்தனை டைம் பார்த்துருக்குறாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, அது எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து பார்த்துருக்குறாங்கங்கிறதா நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து இதை வச்சு தான் முடிவு பண்ணும் யூடியூபு. அதுக்கப்புறமா இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம $100 ஆனால் மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். $100ங்கிறது யூஎஸ் மதிப்புக்கு $100ங்கிறது
நம்மளோட இந்திய மதிப்புப்படி 7,500 ரூபாய்க்கு மேலே தான் வரும். அதனால நம்மளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நம்மளோட யூடியூப் இன்கம் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது மூலிமா நம்ம ஏர்னிங்ஸை வந்து எடுக்க முடியும். இது வர சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் ஒரு பிகினராக இருந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் நிறைய டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். என்னோட வீடியோவை இத்தனை நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் உங்களோட ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக எனக்கு இனியும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும்.